ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த சின்ன நூடுல்ஸ் பேக்கெட்டை வச்சு எப்படி நாங்கள் மசாலா நூடுல்ஸ் செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் செய்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. முதல்ல வந்து நான் நூடுல்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உடைச்சி விட்டுக்கொள்கிறேன். பேக்கெட் உடைக்க முதலே இந்த மாதிரி உடைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உடைச்சி போட்டு நாங்கள் அவிச்சோம்னு சொன்னால் பிறகு மசாலா அதுகள் சேர்க்கைக்குள்ளே ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த பேக்கெட்டை வந்து நான் உடைச்சு காட்டுறேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 இந்த மாதிரி சின்ன பேக்கெட் வந்து இருக்குது. ஒன்றுக்குள்ளே வந்து மசாலா பவுடரும் மற்றதுக்குள்ளே வந்து ஆயிலும் இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையுமே நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து உடைச்சி போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து நாங்கள் நூடுல்ஸை முதல்ல அவிச்சு எடுப்போம். அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்த அந்த நூடுல்ஸை வந்து இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து அதை அவிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிஞ்சிட்டது. நான் வந்து இதை வேறு ஒரு ஃபில்டரில் வந்து மாற்றிக்கொள்கிறேன். கன நேரம் அவிய விட்டிங்கன்னு சொன்னால் கரைஞ்சி போடும். அதால் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடணும். அதுக்கு பிறகு வந்து உடனே இந்த மாதிரி நல்லா குளிரான தண்ணியில் பிடிச்சி கழுவிக்கொள்ளுங்க. நல்லாவே கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் வந்து அந்த நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ வந்து நல்லா கழுவினதுக்கு பிறகு தண்ணி வடிகிறதுக்காக வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி நல்லாவே வடிஞ்சிட்டது. இப்போ நான் வந்து பெரிய ஒரு மிக்சிங் பவுலுக்குள்ளே வந்து இந்த நூடுல்ஸை மாற்றிக்கொள்கிறேன். தண்ணி வந்து ஃபுல்லாகவே வடிஞ்சதுக்கு பிறகு தான் நீங்கள் இதை வந்து செய்யணும். இப்போ வந்து அந்த மசாலா பேக்கெட் இருந்தது தானே, அதை வந்து நான் இதுக்குள்ளே ஒன்றா போட்டுக்கொள்கிறேன். நான் 5 பேக்கெட்டுமே போட்டேன். நான் சில மசாலாவில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும். அதால் வந்து நீங்கள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு பிறகு மிச்சத்தை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் நிறைய உப்பாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மசாலா பேக்கெட் வந்து 5மே காணுமாக இருந்துச்சு இது உப்பு வந்து. அதால் எக்ஸ்ட்ராவாக வந்து நான் உப்பு சேர்க்கலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆயில் இருந்தது தானே, அந்த ஆயில் பேக்கெட்டையும் வந்து நான் 5 பேக்கெட்டையுமே இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்து கலந்து எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி கலந்துட்டு இதை வந்து நாங்கள் ஒரு சைடில் வச்சுட்டு இனி மிச்சத்தை வந்து செய்வோம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 4 முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து இருக்கட்டும். அடுத்ததாக வந்து நான் ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். அந்த பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அதுக்குள்ளே சின்ன சின்ன வெட்டின வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து முதல்ல வதக்கி கொள்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு வதங்கினா காணும். அடுத்ததாக வந்து நான் இதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு நிமிஷம் போல் வதக்கி கொள்ளுவோம். அது அந்த மணம் போகிற வரைக்கும் வதக்கினீங்கன்னு சொன்னால் காணும். அதுக்கு பிறகு நான் உரைப்புக்காக கட்டை சம்பல் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டை சம்பல் இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக வந்து நான் இதுக்குள்ளே ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே முட்டை அவிச்சு வச்சுக்கிறதால இதுக்குள்ளே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கொள்கிறேன். முட்டையையும் சேர்த்து அந்த வெங்காயம் எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளுவேன். முட்டை வரப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் பொரித்து வச்சுக்கிற மிரக்கறிகளை வந்து இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி கேரட், உருளைக்கிழங்கு மற்றது கத்திரிக்காய் வந்து பொரித்து எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே வந்து உப்பு போட்டு பிரட்டிட்டு தனித்தனியாக தான் பொரித்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மிரக்கறிகளை வந்து இதோடு சேர்த்துட்டு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து மிரக்கறி எல்லாமே நல்லா கலந்து வந்துட்டது. இப்போ நாங்கள் ஏற்கனவே அவிச்சு வச்சுருந்த அந்த நூடுல்ஸை வந்து இதோட சேர்த்து கலந்து கொள்ளுவோம். நூடுல்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்திங்கன்னு சொன்னால் தான் எல்லா மிரக்கறி எல்லாமே வந்து ஒன்றா வந்து சேரும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கொள்ளுவோம். மிச்சம் இருக்கிறதையும் போட்டு நான் நல்ல வடிவாக கலந்து எடுத்துக்கொள்கிறேன். நான் சொன்ன இந்த மெத்தடில் செய்தீங்கன்னு சொன்னால் இந்த நூடுல்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட நீங்கள் வேறு ஏதாவது மிரக்கறி விருப்பம்னு சொன்னாலும் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை வந்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். எனக்கு வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஒருவேளை உப்பு பார்த்தாட்டி நீங்கள் வந்து முட்டை சேர்க்குறதுக்கு முதலே வந்து உப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.